12 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் நார்மல் டே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. August 1, 2012 அரௌண்ட் 9:30 யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட வால்யூம்ஸ் வருது. யூசுவலாக இந்த அளவுக்கு ஹை வால்யூம்ஸ் ட்ரேடர்ஸும் சரி, இன்ஸ்டிடியூஷன் சரி யாருமே பார்த்ததில்ல. கொஞ்ச நேரத்திலேயே முக்கியமான ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே ஷூட் அப் ஆகுது. மேலே 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 போகுது. இந்த அளவுக்கு ஒரு கிரேசி மூவ்மெண்ட் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் நியூஸ் அதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. ஸோ யாருக்குமே புரியல என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி நைட் கேபிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு மார்க்கெட் மேக்கர், HFT லைக் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஃபார்ம். அவங்களோட வேலை என்னன்னா மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. நிறைய நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உடனே ஒரு பை ஆர்டரோ இல்லை செல் ஆர்டரோ ரெஸ்பெக்டிவ் ஆர்டர் கொடுக்குறது இந்த மாதிரி கம்பெனியோட வேலை. இவங்க ஒரு நாளைக்கே $21 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. 17% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது யூஎஸில். பட் என்ன ஆகுதுன்னா ஜூலையில் ஒரு 2 மாதம் முன்னாடி, இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ் வருது. நம்மகிட்டேருந்து எப்படி செபிகிட்டேருந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வருமோ அங்கே SEC இருக்குது. SECலேருந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் தே ஹவ் டு சேஞ்ச் தேர் ஓவரால் எக்ஸிக்யூஷன் மெக்கானிசம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாமல் இந்த மாதிரி மாற்றி பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸை எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீக்கெண்டில் அவங்களோட இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி ஓகே இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னா ஒரு பெரிய லார்ஜ் ஆர்டர் வரும். சரி சப்போஸ் எனக்கு வந்து 1 மில்லியன் ஷேர்ஸ் நான் வாங்கணும், ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வருதுன்னா அந்த 1 மில்லியன் ஷேர்ஸை டைசெக்ட் பண்ணி சின்னதாக மார்க்கெட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. ஒரு 100 வால்யூம்ஸ், 1000 வால்யூம்ஸ், 1 lakh வால்யூம்ஸ். ஸோ தட் இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் செப்பரேட்லி. ஸோ இதுதான் அவங்களோட வேலை. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸை as per SEC படி அவங்களோட சர்வரில் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க. இங்கே தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா 8 சர்வரில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிடுறாங்க. பட் மறந்து ஒரு பர்டிகுலர் சர்வரை மிஸ் பண்ணிடுறாங்க டியூ டு ஒரு மேனுவல் எரர். அவங்களோட நோட்டீஸில் அது வரல. 7 சர்வரில் இந்த சேஞ்சஸை போட்டாங்க. 8வது சர்வர் இட் இஸ் ரன்னிங் வித் த ஓல்டு கோட். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் லைவாக இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கும் போது அந்த நைட் கேபிட்டலோட இன்ஜினியர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே சம் இஷ்யூஸ் தேர், நம்மளோட புதுசாக இந்த சேஞ்ச் பண்ண விஷயத்தில் ஏதோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் லார்ஜ் ஆர்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணதே இல்லை, இது ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க அப்போ தான் அவங்க தேடும் போது ரியலைஸ் பண்ணுறாங்க, அச்சோ நம்ம 8 சர்வரில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 7 சர்வரில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சர்வரில் பண்ணலை. அண்ட் மோரோவர் அவங்க கோடை கோ த்ரூ பண்ணுறாங்க. பட் கோடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவங்களுக்கே புரியல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, ஏன் இவ்வளோ லார்ஜ் ஆர்டர்ஸ் வருதுன்னு அவங்களுக்கும் புரியல. உடனே அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க, ப்ராபப்ளி நம்ம நியூ கோடில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த நியூ கோடில் தான் இதனால் இவ்வளோ இஷ்யூ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த 8 சர்வர் இருக்கு இல்லையா, அந்த 8 சர்வரில் 7 சர்வரில் நியூ கோட் போட்டிருக்கோம். பேசாமல் அந்த நியூ கோடில் ரன் ஆகிட்டு இருக்க 7 சர்வரையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கே ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. இந்த 20 நிமிஷத்தில் ஏகப்பட்ட பை ஆர்டர்ஸ் போய்கிட்டே இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது இவங்களோட சைடில். பட் இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு பார்த்தா ஆகலை. ஸ்டில் மோர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கோடோடு நம்ம புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சர்வர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு, இந்த கோடையும் நம்ம கரெக்ட் பண்ண முடியல இன்கேஸ். பட் ஸ்டில் ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்கணும் போது தான் அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அந்த 8வது சர்வரில் அவங்க ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து தான் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைனலைஸாக ஓகே இந்த பழைய சேஞ்சஸ் மூலிமா இங்கே ரிஃப்ளெக்டே ஆகலை பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் கிளிச். அன்றைக்கி ஹோல் டேயில் நடந்த ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா பை ஆர்டர்ஸாக இவங்க ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பை ஆர்டருக்கு தே ஹாவ் டு பே டு த எக்ஸ்சேஞ்ச், இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட்னால அந்த கம்பெனியே ஓவராலாக பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ எவென்ச்சுவலி இன்னொரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் வித் டன்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ், சொஃபஸ்டிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வச்சுருந்துமே ஒரு சின்ன எரர்னால அந்த கம்பெனியே ஒரு பேங்க்ரப்சி லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு சின்ன தவறுனால. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா லைக் சேன்ஸ் ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோமேட்டட் ட்ரேடிங். ஸோ இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அடிஷ்னல் லேயர்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஃப்ரம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு இஷ்யூஸ் வரும்போது இப்போது இந்தியாவில் ஆல்கோ ட்ரேடிங்கிறது வந்து லைக் சந்து இருக்குது, யார் வேணாலும் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலான்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ரேம்பட்டாக நடக்கும் போது பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ், ஏதாவது ஒரு சைடில் ஒரு இஷ்யூ வந்து அது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக வரக்கூடாதுன்றதுனால ஏகப்பட்ட ரெகுலேஷன் செபி சைட்லேருந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, லைக் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் ஃபாலோ அப்படின்ட்டு. அது என்னென்ன, இது எப்படி நம்ம ஒரு ஆல்கோ ட்ரேடர்ஸை அஃபெக்ட் பண்ணும், இல்லை அஸ் அன் இண்டிவிஜுவல் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நீங்களே உங்களோட ஓன் சிஸ்டம் ட்ரேடிங் சிஸ்டம் ஒரு ரன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக
இந்த செபியோட கம்ப்ளைண்ட்ஸை டீட்டெயிலாக நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் படி மோஸ்ட்லி எல்லாமே இப்போ யார் தலையில் போயிருக்குன்னா ப்ரோக்கரோட தலையில். ஸோ ப்ரோக்கர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆல்கோன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணாலே யூ ஹேவ் டு கெட் த நெசசரி அப்ரூவல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சில ப்ரோக்கர்ஸாக இருக்காங்க, இப்போ ஷேர் இண்டியாலாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து யூட்ரேட் ஆல்கோஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யூட்ரேட் ஆல்கோஸ் இட் ஹஸ் டு பி அப்ரூவ்ட் பை எக்ஸ்சேஞ்ச். எனி ப்ரோக்கர் அவங்க ஏதாவது ஒரு ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று சப்போர்ட் பண்ணாங்கன்னா இட் ஹஸ் டு பி அப்ரூவ்ட் பை த எக்ஸ்சேஞ்ச். அண்ட் எல்லா ஆல்கோ ட்ரேடிங்கும் எனி ஆர்டர்ஸ் தட் இஸ் கமிங் ஃப்ரம் ஆல்கோ ட்ரேடிங் இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் ஐடென்டிஃபையர் கோட். ஸோ தட் the SEBI can identify, ஓகே இந்த பர்டிகுலர் ஆர்டர் இந்த ப்ரோக்கர்லேருந்து வந்து மேனுவலாக வருது, இது வந்து த்ரூ ஆட்டோமேட்டட் சிஸ்டமில் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ஆல்கோ ட்ரேடிங்க்கும் யூனிக் ஐடென்டிஃபையரை நீங்கள் அசைன் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரோக்கர் கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், அஸ் அன் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது ப்ளஸ் கோடிங் நாலேஜ் இருக்குன்னா எல்லாருமே ப்ரோக்கரோட ஏபிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் ரன் பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் சிஸ்டம் ரன் பண்ணுவாங்க. சரி, சப்போஸ் நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லை, என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, எனக்கு பைத்தான் தெரியும், நான் என்னோட கோடை யூஸ் பண்ணி ஏபிஐ யூஸ் பண்ணி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இப்போ அவங்களும் அதை ஃபர்தராக பண்ண முடியாது. என்னென்னா இன் ஆர்டர் டு டூ திஸ், இந்த ஏபிஐ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா கூட நீங்களும் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ நார்மல் நான் இண்டிவிஜுவல் எனக்கும் பிளாட்ஃபார்முக்கும் சம்மந்தம் இல்லை, பட் என்னோடய ஓன் ட்ரேடிங் சிஸ்டமை நான் ஏபிஐ மூலிமா ரன் பண்ணணுனாலே எக்ஸ்சேஞ்சிக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவல் எப்படி வாங்கணும்னா ப்ரோக்கர் மூலிமா வாங்கணும். ஸோ நான் இப்போ ஜெரோதாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா ஜெரோதா ஏபிஐ வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா ஜெரோதா கிட்ட போய் நான் சொல்லணும், நான் 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், இதுதான் என்னோட கோடிங், இதுதான் என்னோட ஓவரால் வே மை சிஸ்டம் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட், எனக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்கன்னு கொடுக்கணும். அவங்க தே ஹேவ் டு கோ த்ரூ த நெசசரி அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் நீங்கள் கொடுங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்மளால் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஏபிஐ ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா எல்லா ப்ரோக்கரும் ஒரு ஏபிஐ டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து யாருக்கு கோடிங் நாலேஜ் இருக்கோ அவங்க ஆட்டோமேட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் அதை பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் அவங்களுக்கான ஓன் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரதர்ஸ், டிபெண்டன்ஸ், அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்குலாம் வந்து ஓகே என்கிட்ட ஒரு ஏபிஐ சிஸ்டம் இருக்குது, ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு ஐ கேன் மேனேஜ் யுவர் ஃபண்ட்ஸ்னு ஒரு நிறைய ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஏபிஐ சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டிபெண்டன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்பவுஸ் இல்லை உங்கள் கிட்ஸ் இந்த வரைக்கும் தான் லைக் யூ கேன் யூஸ் த சேம் அல்காரிதம் விச் யூ கெட் த பர்மிஷன் ஃப்ரம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் ஒரு ஏபிஐ மூலிமா ட்ரேட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அப்ரூவல் வாங்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏபிஐ வச்சு உங்களோட க்ளோஸ்ட் ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதை தாண்டி மற்றவங்களுக்காக நீங்களால் பண்ண முடியாது. அதுவும் அவங்க கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, ஸ்பவுஸு, டிபெண்டன்ட் சில்ட்ரன் அண்ட் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், அவ்வளோதான். அண்ட் செகண்ட் திங் வந்து நாட் பர்மிட் ஓப்பன் ஏபிஐ. லைக் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பன் ஏபிஐ ஆக்சஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, யார் வேணால் பண்ணலான்றது இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக அந்த நீங்கள் போய் கொடுக்குறீங்க, ப்ரோக்கர் கிட்ட கொடுக்குறீங்கன்னா உங்களோட ஏபிஐ கீ அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி இதெல்லாம் வச்சு தான் தே வில் எனேபிள் ஆக்சஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எந்த ஆர்டர் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அதனால் ஒன்லி அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டமே பண்ண முடியும், ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல். அண்ட் அதுக்கான நெசசரி ஆத்தென்டிகேஷன்ஸு அண்ட் நெசசரி லைக் ஸ்டாட்டிக் ஐபிஆர் இதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி அவங்ககிட்ட தான் அந்த அப்ரூவல் வாங்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆல்கோ ப்ரொவைடர்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆல்கோ ப்ரொவைடர்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா ஆல்கோன்றது வந்து ஒரு கிரே ஏரியாவில் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ யார் வேணாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம், ஏன்னா ஏபிஐ டாக்குமெண்ட் ஓப்பனாக இருக்குது, அதை லிங்க் பண்ணி அதை ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுத்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் என்னென்னா எல்லா ஆல்கோ ப்ரொவைடர்ஸுமே தே ஹேவ் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் அன் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ அ ப்ரோக்கர். ஸோ இப்போ ஸ்கொயர் ஆஃப்ல ஒரு ஆல்கோ பிளாட்ஃபார்ம்னா இதுக்கப்புறம் நாங்கள் ரன் பண்ணணும், வி ஹேவ் டு கண்டினியூ டு ரன்னா நாங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோக்கர்ஸ் கூட போயிட்டு ஆல்ரெடி ப்ரோக்கரோட அக்ரிமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ப்ராப்ளம் ஃபார் அஸ். நாங்கள் போய்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும், லைக் தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு கிவ், எங்களுக்கே வி ஹேவ் டு கெட் த எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவல். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு தே ஹவ் நாட் செட் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஆல்கோ ப்ரொவைடர்ஸ். ஓகே நம்ம ஒரு 100 ஆல்கோ ப்ரொவைடர் போயிட்டு கொடுங்க அப்ரூவல்னா கொடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ நீங்கள் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணும் செபிலனா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஆல்கோ ப்ரொவைடர்ஸ்க்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இன்னும் அவங்க செட் பண்ணல. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நாங்கள் வருமா, வந்தோன்னா ஓகே ஃபைன், யூ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அப்ரூவல் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு உங்களோட லேயர் ஆஃப் வாட் எவர் அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் தட் யூ ஆர் கிவிங் அதுவும் நம்ம அவங்களோட அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்தராக இந்த மாதிரி எல்லா ஆல்கோ பிளாட்ஃபார்மே ரன் ஆகும். அது குவாண்ட்மேன், ட்ரேட்ரான், ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ், ஆல்கோ டெஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்மும் சரி இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டு அவங்க செட் பண்ணதுக்கப்புறமா தான் இதுக்கப்புறம் அதை ஃபர்தராக யூஸே பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்டகரைசேஷன் ஆஃப் ஆல்கோஸ். ஸோ ஆல்கோ ப்ரொவைடராக 2 இருக்குது, ஒன்று எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆல்கோஸ், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆல்கோஸ். ஸோ எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆல்கோஸ் வந்து ஒயிட் பாக்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் வந்து பிளாக் பாக்ஸ் சொல்லுவாங்க. சரி சப்போஸ்
நீங்கள் வந்து ஒரு டிஐஒய் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, குவான்டிஃப்ளை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒரு ஒயிட் பாக்ஸ். அண்ட் ஸ்கொயர் ஆஃப் பாக்ஸில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி படி எக்ஸிக்யூஷன்ஸ் ஆகும். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி டிஐஒய் பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டோம். வேர் யூ கம் ஹியர், கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இட் வில் ஆட்டோமேட் ஃபார் யூ. அதுதான். ஸோ ஒயிட் பாக்ஸாக இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்பெசிஃபை த எக்ஸிக்யூஷன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி ஒரு டைமிங் பேராமீட்டர் இருக்குது, 9:20க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆகிற மாதிரி அந்த டைமிங்கை செட் பண்ணலாம் யூசர்ஸ். அதே மாதிரி தே கேன் சூஸ் த ஸ்ட்ரைக்ஸ், அது அட் த மணி ஆப்ஷனா அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸாக ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்டு தே கேன் ஸ்பெசிஃபை இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸா இல்லைனா ஓவரால் எம்டிஎம் பேஸ் ஸ்டாப் லாஸா. தே கேன் ஸ்பெசிஃபை டார்கெட்ஸ், அதே மாதிரி தே கேன் ஸ்பெசிஃபை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி வெயிட் அண்ட் ட்ரேட் மூமெண்டம் என்னென்னலாம் பாசிபிள் சினாரியோஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து இந்த ப்ரோக்கர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் எக்ஸிக்யூஷன் லேயர். இதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கிவ் அஸ் த அப்ரூவல் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. இந்த லேயர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த லேயருக்குள்ளே எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்க வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. இதில் நான் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வரேன்னா கூட நான் அகெயின் ஹவ் டு கோ அண்ட் சப்மிட் இட் டு த எக்ஸ்சேஞ்ச். நான் இந்த மாதிரி புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கேன், இதையும் நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி எப்போ வேணாலும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறது, அந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராப்பராக சின்னதாக ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணால் கூட அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவல் வரணும். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர், ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடராக இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் வித் செபி as a ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாடல் மாதிரி இருக்குன்னா அது இதுக்கப்புறம் இருக்காது. இல்லை எனி பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொடுத்துருந்தாலே அவங்க ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் செபிக்கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் தான் அதை கொடுக்க முடியும். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் என்ன பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறீங்களோ அதை அவங்ககிட்ட கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி யூ ஹேவ் டு மெயின்டைன் அன் ஆடிட்டட் ரிப்போர்ட். ஸோ கம்ப்ளைன்ஸ் ஃபார் பிளாட்ஃபார்ம்ஸ் யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி மச் ஹையர். ஸோ அதனால தான் பிஃபோர் இட் செல்ஃப் வி ஸ்டாப் ப்ரொவைடிங் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். We completely made it as DIY. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாலும் இந்த ATS டெம்ப்ளேட்ஸ் இல்லை இந்த பேஸ்கெட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் கூட இருக்காது. யூ ஹேவ் டு கம் அண்ட் கிரியேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாடல் தான் இதுக்கப்புறமா இருக்கும். ஸோ அதில் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் பிளாக் பாக்ஸாகவே கொடுக்குறீங்க, புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட அகைன் யூ ஹேவ் டு கோ த்ரூ அண்ட் கெட் த நெசசரி அப்ரூவல்ஸ். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸியர் எனிமோர். அண்ட் இதோட ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா XX 2025 தான் போட்டிருக்காங்க, எந்த மந்த்னு ஸ்பெசிஃபை பண்ணல. பட் சோஃபார் நான் செக் பண்ணது வரைக்கும், நான் பேசினது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பிஃபோர் February இந்த எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் மூலிமா இதுக்கப்புறமா யார் வேணால் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலான்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அதுக்குன்னு ஒரு லேயர்ஸ் ஆஃப் அப்ரூவல்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போது ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஒரு ஆல்கோ ட்ரேடராக இருந்தீங்க, உங்களோட ஓன் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு நீங்கள் உங்களோட ஓன் கோடிங்கை வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் யூசர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, சேம் சிஸ்டமை நீங்கள் ரன் பண்ணுங்கள். பட் இதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவல் இருந்தால் தான் பண்ண முடியும்னு ஒரு பீரியட் வரும். அந்த பீரியட் இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். உடனே அப்ளை பண்ணி உடனே அப்ரூவல் மாதிரி வராது. நீங்கள் ஜஸ்ட்டு KYC டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி எப்படி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இமீடியட்டாக ஓப்பன் ஆகுதோ, இது அதே மாதிரி இமீடியட்டாக ஆகாது. இட் மை டேக் சம் டைம். ஸோ அது ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், எவ்வளோ மாதம் ஆகலாம், இட் மை டேக் மோர் டேஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டமை ரன்னே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் கரண்ட்டாக இப்போ ஒரு ரிஸ்க்கை வச்சு ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, இன்கேஸ் அந்த பீரியடில் நீங்கள் ஆல்ரெடி ட்ராடவுனில் இருக்கீங்க அண்ட் அந்த பீரியட் ஒரு ரிகவரி ஸ்டேஜ் பீரியட் மாதிரி வருது, ஆனால் அந்த டைம் நீங்கள் ரன் பண்ண முடியலன்னா ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மிஸ் ஆகும். ஸோ ஃபார் எவ்ரி ஆல்கோ ட்ரேடர்ஸ், அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதாலும் சரி, நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக் டைமில் யாராலையுமே ட்ரேடே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்கே ரன் பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த அப்ரூவல் வர வரைக்கும். ஸோ அந்த ஃபேஸு எப்படி இருக்க போகுது, எக்ஸ்சேஞ்சுக்கிட்டேருந்து இன்னும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் வரல. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அந்த ட்ரேட்லேருந்து ரிஸ்க்கை மஸ்ட்டு கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பயங்கர அன்சர்டனிட்டி இருக்குது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ நாளைக்கே நீங்கள் இப்போ எக்ஸிஸ்டிங்காக ரன் பண்ணுற ட்ரேடிங் சிஸ்டமை மேனுவலாக பண்ண முடியுமா அப்படின்னு உங்களால் கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம ஆல்கோ ட்ரேடிங் போகிறதுக்கான காரணமே ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம், டக்குன்னு மார்க்கெட்டை பார்க்க முடியாது. இவ்வளோ விஷயத்தை தாண்டுறதுனால தான் நம்ம ஆல்கோ ட்ரேடிங்குள்ளேயே வரும். சடனாக நீங்கள் அதை மேனுவல் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற சிஸ்டமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன், ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 2% ரிஸ்க் எடுக்கிறீங்களா, அவ்வளோலாம் எடுக்காதீங்க, 0.5% மாற்றிடுங்க. கேபிட்டல் 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா, ப்ராப்ளம் 5 லட்சம் ஆகிடுங்க. இந்த ஹோல் அன்சர்டனிட்டி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா யூ கம் பேக் டு யுவர் ஒரிஜினல் கேபிட்டல். அது வரைக்கும் கம்மி ரிஸ்க்கை வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் பெட்டர்.
ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் விட்டுருங்க, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ற செகண்டரி. ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கே இட் இஸ் கோயிங் டு டேக் மோர் டைம். அதனால் பிளான் யுவர் ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அக்கார்டிங்லி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸும் we will get the necessary approvals. So but it will not be a black box, it will be a white box where we made the platform totally free தான். So we don't charge for the platform. So இதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா, எனி யூசர்ஸ் who wanted to automate their strategy நம்மளோட பிளாட்ஃபார்ம் மூலிமா they can automate it. அதுக்கான necessary approvals we will get it from the broker and exchange. But here you can come and create your own trading strategy and automate it by yourself. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி தான் we are going to follow it. ஸோ ஆக மொத்தத்தில் செபி வந்து இந்த சொல்கிற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக ஆல்கோ ட்ரேடிங்கோ இல்லை ஆட்டோமேட் ட்ரேடிங்கோ பண்ண முடியாது. இவங்களோட அந்த ஹோல் ரெகுலேஷன்ஸ்லாம் பாஸ் ஆன் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். அதனால் இப்போவே we have to be get prepared for it. So it's better reduce your capital or reduce your risk and trade accordingly. Probably ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் யூ கேன் கம் பேக் டு யுவர் ஓன் ஒரிஜினல் கேபிட்டல் லெவல். ஸோ அது வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் மச் பெட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் கம் அப் வித் another டாபிக் நெக்ஸ்ட் டைம்.